ஜோசியரே, ஆண்டாளம்மா, இவர் யாருன்னு தெரியுதா? மாமா, உங்களுக்காவது இவர் யாருன்னு தெரியுதா? இவர்தான் உங்க குடும்பத்தோட பரம்பரை ஜோசியர் அம்பலவாணன். நான் சொன்னது கரெக்ட் தானே? நீங்க உங்க குடும்பத்துல நடக்கிற எல்லா நல்ல காரியத்தையும் இவரோட ஆலோசனை படிதான் செய்வீங்க. அதே மாதிரி உங்க ஆயுளை காப்பாத்துறதுக்காக இந்த அபூர்வ ஜாதகம் உள்ள தென்றல உங்க குடும்பத்துக்கு மருமகளா கொண்டு வரணும்னு உங்ககிட்ட ஆலோசனை சொன்னதே இவர்தான். நான் சொல்றது கரெக்ட் தானே? இவரு ஆலோசனை படிதானே நீங்க தென்றல உங்க குடும்பத்துக்கு மருமகளா கொண்டு வரணும்னு முடிவு பண்ணீங்க? சொல்லுங்க மாமியாரே. சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல. ஜோசியரே, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஜோசியரே, தயங்காம உண்மையை சொல்லுங்க. சுத்தி டிவி காரங்கெல்லாம் உங்களை படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. தப்பி தவறி பொய் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஒழுங்கா சொல்லிடுங்க. இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதாமா. ஆண்டாளம்மாவோட ஆயுள் விருத்திக்கு ராஜயோக ஜாதகம் உள்ள இந்த தென்றல் அவங்க குடும்பத்துக்கு மருமகளா வந்தா நல்ல ஆயுளோட இருப்பீங்க. நான் தான் சொன்னேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டாளம்மா இந்த தென்றலை தான் பேரனுக்கு கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. இப்ப என்ன சொல்றீங்க பாட்டி? உங்களோட பரம்பரை ஜோசியரே சொல்லிட்டாரு. என்ன ஆண்டாளம்மா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? உங்க பேரன் கல்யாணத்தை சீரும் சிறப்புமா பண்றீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடான்னா உங்க ஆயுள் விருத்திக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்றீங்கன்னு சொல்றாங்க. என்னம்மா இதெல்லாம்? கேக்குறாங்களா பாட்டி? என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் என்ன உங்க வீட்டு மருமகளா தேர்ந்தெடுத்தீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என் உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை என் பேரனுக்கு கட்டி வைக்க நினைச்சேன்னே வச்சுக்கோ. இதுல உனக்கு என்ன நஷ்டம்? உனக்கு கிடைக்க போறது ராஜபோக வாழ்க்கை தானே. நிறுத்துங்க. ஆவுனா இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா இருக்கா? என்ன? தென்றல், தென்றல் வேணாம். தென்றல், வேணாம். தென்றல், அம்மா சொல்றது ரொம்ப சரிதான்.
பாரு, உன் ஜாதகத்தால அம்மா உயிருக்கு நல்லது இருக்குனாலும் இந்த கல்யாணம் மூலமா கிடைக்க போறது உனக்கு நல்ல வாழ்க்கை தான். என்னம்மா நீயும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. இல்ல தென்றல், இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது. இத பாரு, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். நீ பேசாம உட்காரு சொல்ல. என்ன பத்தி கொஞ்சம் மச்சம் புரிஞ்சு பேசு. நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன் தென்றல். உனக்குதான் எந்த விஷயமுமே புரியல. இங்க பாரு, இதுல உன் வாழ்க்கை மட்டும் இல்ல தென்றல், இதுக்குள்ள உன் தங்கச்சிங்க வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. மணமேடை வரைக்கும் வந்துட்டு உனக்கு கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னா அபசகுணமா போயிடுண்டி. அதுக்கப்புறமா உனக்கு மட்டும் இல்ல, உன் தங்கச்சிங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையாது தென்றல். அதுக்கப்புறம் பெத்த 3 பொண்ணுங்களையும் கரை சேர்க்க தெரியாம நானும் உங்க அப்பாவும் தவிக்கிற தவிப்ப வார்த்தையால சொல்ல முடியாதுடி. இங்க பாரு, இந்த உலகம் நல்லா வாழறவங்களையே நாசமா போயிட்டாங்கன்னு தான் தூத்தும். பெத்த பொண்ணுங்களை கட்டி கொடுக்கறதுக்கு நாதி இல்லாம இருக்கிற எங்களை பார்த்து எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன விடு, வெளியே தலை காட்ட முடியாம வெக்கப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடந்துருவேன். பாரு, அப்பாவை நினைச்சு பாரு. அந்த மனுஷன் 4 இடத்துக்கு போறவரு வரவர். அந்த மனுஷனை பாக்குறவங்க எல்லாம் உன் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சாமே, அவளுக்கு என்ன பாக்குற, ஏது குறை, நீ ஒழுங்கா வளர்க்கலையா இல்ல வளர்க்க தெரியலையா, அப்புறம் எப்படியா நீ நல்ல வாத்தியாரா இருந்தேன்னு அப்படி இப்படின்னு பாம்பு மாதிரியும் தேள் மாதிரியும் பாக்குறவங்க எல்லாம் வார்த்தையால கொட்டி கொட்டி இது வரைக்கும் உன் அப்பா கிட்ட பணம் இல்லைனாலும் நல்ல குணம் இருக்குன்னு சொல்லி பாக்குறவங்க எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுத்துதான் நீ பாத்திருக்க. அப்படிப்பட்ட மனுஷனை 4 பேரை அவமானப்படுத்தினா உன்னால தாங்கிக்க முடியுமா? உனக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்க, சத்தியமா அப்பாவால இனிமே தெருவுல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அப்படி ஒரு அவமானத்தை உன் அப்பா அனுபவிக்கணும் நீ ஆசைப்படுறியா? சொல்லு தென்றல், சொல்லு. உன் அப்பா இந்த அவமானத்தை அனுபவிக்கணும்னு நீ நினைக்கிறியா? சொல்லு. உன் அப்பா அனுபவிக்கணும் நீ ஆசைப்படுறியா? சொல்லு தென்றல். சொல்லுடி தென்றல்.
சரி உட்கார் தென்றல், உட்கார். மாப்பிள்ள நீங்களும் உட்காருங்க. தென்றல், அவசரத்திலையும் உணர்ச்சி வசத்திலையும் எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியா வராது. இல்லங்க, எனக்கு என்னோட தன்மானத்தை விட என் தங்கச்சிங்களோட வாழ்க்கையும் என் அப்பா அம்மாவோட மரியாதையும் தான் முக்கியம். எங்க அப்பா யாருக்காகவும் எதுக்காகவும் அவமானப்படக்கூடாது. வாழ்நாள் முழுக்க என் அப்பா கம்பீரமா தலை நிமிர்ந்து நடக்கணும். அதுதான் எனக்கு பெருமை. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. ஒரு நிமிஷம் தென்றல். ப்ளீஸ் வேண்டாம், இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். ப்ளீஸ் இரு தென்றல். கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதை கேட்டுட்டு நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். ஏய், அதான் நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல்ல. அதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் தென்றலே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். அப்புறமும் ஏண்டி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல போடு இங்க இருந்து. இருங்க மாமியாரே, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீ முதல்ல கிளம்பு. போடு இங்க இருந்து. அம்மா, முதல்ல நீங்க இங்க இருந்து போயிடுங்கம்மா. இனிமே நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்மா. முதல்ல இங்க இருந்து எதுவும் பேசாம கிளம்புங்கம்மா. அம்மாடி தென்றல், நீ உட்காரு. தென்றல் சொல்றேன். அம்மா, உங்க பொண்ணு வாழ்க்கைக்காக தானே போராடிட்டு இருக்கேன். அது கூட புரிஞ்சுக்காம நீங்க. அம்மா, என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமையணும் தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு முதல்ல நீங்க இங்க இருந்து போயிடுங்கம்மா. வேற எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க போங்கம்மா. இரு தென்றல், நான் சொல்றேன்ல. அம்மா, போறீங்களா நீங்க? தென்றல், யார் பேச்சையும் கேட்காத, நீ உட்காரு. தென்றல், ஐயோ, சொல்ல சொல்ல கேட்காம ஏன் இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன விடுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா? எனக்கு என் குடும்பமும் என் அப்பாவோட மரியாதையும் தான் முக்கியம். அவங்களை அவமானப்படுத்துற எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நீ உட்காரு. தென்றல், உங்க அப்பா மேல நீ எவ்வளவு மரியாதை வச்சிருக்க. அவரோட மரியாதையை காப்பாத்த நீ உன் வாழ்க்கையை பணைய வைக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்ட. அப்படிப்பட்ட உங்க அப்பாவுக்கு நேத்து ராத்திரி இந்த மண்டபத்துல ஒருத்தரால எவ்வளவு பெரிய அவமானம் நடந்துச்சு தெரியுமா? இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன். ஏன்னா பெத்த அப்பா அடுத்தவங்க கிட்ட எல்லாம் அவமானப்படுறத எப்பவும் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கவே கூடாது. அப்படி ஒரு கொடுமை எந்த அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கவே கூடாது. அதனால இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலையை நீயே உருவாக்கிட்ட. என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவை யார் அவமானப்படுத்தினாங்க? வேற யாரு? எல்லாம் இந்த ஆண்டாளம்மா. இந்த ஆண்டாளம்மா நேத்து உன் அப்பாவை தான் குடும்பத்தோட சம்பந்தின்னு கூட யோசிக்காம கை நீட்டி அடிச்சுட்டாங்க.
என்ன ஆண்டாளம்மா, இது எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறீங்களா? நேத்து 2 பொம்பளை ரவுடிங்களை வச்சு என்ன அடிச்சு ஒரு ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சீங்களே. அந்த ரூமுக்கு வெளியே தான் நீங்க இவரை கை நீட்டி அடிச்சீங்க. என்னடா என்னோட சகோதரன் சொல்லி கையில ராக்கிலா கட்டி விட்டீங்க. இன்னைக்கு யாரோ 3வது மனுஷன் மாதிரி இப்படி அவமானப்படுறீங்களே. உன் கையில ராக்கி கயிறு கட்டினா நீயும் நானும் சமமாயிட முடியுமா? நான் என்னைக்கும் கோபுர உச்சியில இருக்கிறவன். ஆனா நீ தரையில உட்கார்ந்து கோபுரத்தை அண்ணாந்து பாக்குறவன். என்னைக்கும் நீ எனக்கு சமமாயிட முடியாது. நீங்களும் உங்க பணக்கார புத்தியை காட்டிட்டீங்கல்ல. என்ன சொன்ன? அந்த சம்பவத்தை நான் அரை மயக்கத்துல பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இவங்க சொல்றது உண்மையா? ஆண்டாள் பாட்டி உங்களை அடிச்சாங்களாப்பா? எங்க எங்க அப்படிலாம் எதுவும் நடக்கல. சொல்லுங்க. சொல்லுங்கப்பா.